வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி வர மாத செலவுகள் இல்லை நம்மளோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது பின்னாடியே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்மளால் ஒரு 30 லட்சம் இல்லை 50 லட்சம் இல்லை 1 கோடி அப்படிங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளால் சேர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம உங்களோட சம்பளத்திலேருந்து நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுறது மூலிமா நீங்கள் எப்படி உங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பிளான் பண்ணுறது, இல்லை உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கு, இல்லை உங்களோட குழந்தைங்களோட திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் இப்போ இருந்தே எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியாவோடு தான் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளில் பல பேர் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ரி வந்த உடனே எந்த அளவுக்கு வேகமாக செலவு பண்ண முடியுமோ அந்த ரூட்டை தான் நம்ம எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது நீங்கள் உங்களோட இன்றைய தேவைக்கானது மட்டும் கிடையாது. நீங்கள் வயசான காலத்தில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட குழந்தைங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இன்றைக்கி தேதியில் நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு 50,000ங்கிறது இந்த மாத செலவுக்கு அப்படிங்கிற மீனிங் கிடையாது. அது உங்களோட எதிர்காலத்தை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கான அமௌண்ட். ஸோ இதில் நீங்கள் இப்போலேருந்தே உங்களோட எதிர்காலத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சிறப்பாக உங்களோட எதிர்காலம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு நான் வாங்குகிற சம்பளத்தில் 20,000 30,000லாம் என்னால் சேமித்து வைக்க முடியாது. ஏன்னா என்னோடய சம்பளமே ஒரு 30,000லேருந்து 50,000த்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 30,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அதுலேருந்து ஒரு 20% அப்படிங்கிறத நீங்கள் சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது மைண்டு நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை இன்னும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வயசான காலத்தில் வந்திக்கும்போது ஒரு பெரிய கார்பஸாக நிற்கும். ஆனால் நீங்கள் இப்போ அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட ஆசைகளுக்காக பைக் வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்குள்ளே போகும்போது, அதுக்காக நீங்கள் அதை போகக்கூடாதுங்கிறது மீனிங் கிடையாது. நீங்கள் அதுக்கு போனாலும் உங்களோட சேவிங்ஸை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 30,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 4,000 to 5,000ங்கிறத எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே, நீங்கள் ஒரு 25 வயசுக்குள்ளே உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 40, 45க்கு வரும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை அது கொடுக்கக்கூடும். அதனால் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவ் பண்ணுற பிளான் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. எதில் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத யோசிச்சுக்கலாம். ஆனால் எதுலையாவது இன்றைக்கி டேட்லேயே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் சேலரி வருதுன்னா நெக்ஸ்ட் மந்த்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு வளர்ந்து வருங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ண நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எந்த மெத்தட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோம். நம்ம இந்த 25 வயசில் நீங்கள் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5,000 சேவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இந்த 5,000 நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட், இல்லை எஸ்ஐபியில் பண்ணலாம், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம். இதில் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் எந்தெந்த மெத்தடில் என்ன ரிஸ்க் இருக்குது. நீங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியராக அந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட் போனால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, இல்லை நம்ம எஸ்ஐபியில் போகும்போது நமக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் போகும்போது எந்த அளவுக்கு ரிஸ்க் ஹையாக இருக்குது, இல்லை எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு ஸ்கீம்லேயோ போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த திட்டம் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதோட A to Z டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் நெட்லேயே எல்லாமே இப்போ கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்கீமில் எல்லாத்துக்கும் கால்குலேட்டரும் உங்களுக்கு கிடச்சிரும். மினிமமாக வந்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும், இல்லை நல்ல லாபம் வருதுன்னா எவ்வளோ அமௌண்ட் நமக்கு கடைசியாக கைக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த உங்களோட 25 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எஸ்ஐபியில் மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் 20 இயர்ஸ் உங்களோட 45 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட முக்கியமாக சொன்னோம் அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு பேக்கப்னு ஒரு அமௌண்ட் இருக்காது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அமௌண்ட்டு ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். உண்மை சொல்லணுன்னா அதுதான் உண்மை. நீங்கள் அந்த 10 லட்சத்துலேருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற மணியோட வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். அதனால் உங்களோட முதல் 50 lakhs நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம இந்த 5,000 மந்த் ஆன் மந்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்பஸ் பில் பண்ணுற டைம் எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா
ரெகுலராக வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் 12 to 15% அப்படிங்கிறது நார்மலாக இந்தியாவில் போயிட்டுருக்கு. நம்ம மினிமமாக 12% அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு நீங்கள் 20 வருஷத்துக்கு 5000 போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட 20வது வருஷத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கிட்டத்தட்ட 50 lakhsங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிற்கும். 20 வருஷம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, உங்களோட முதல் மணி வளர்கிறதுக்கு தான் டைம் எடுத்துக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 வருஷம் நீங்கள் 5000 பே பண்ணிகிட்டே வந்தீங்கல்ல, அதில் வந்து உங்களுக்கு 50 லட்ச ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதே நீங்கள் 21 வருஷம் நீங்கள் 5000 பண்ணீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட மணி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த 5000 1 இயருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 57 லட்சம் கிடைக்கும். ஸோ அந்த 1 இயருக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 lakhs கிடைக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் சேர்க்கணும், என்னோடய 50 lakhs வந்துட்டு அவ்வளோ டைம் எடுத்துக்க வேணாம், கொஞ்சம் சீக்கிரமே சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணும்போது 5000 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000 போடும்போது இயர் ஆன் இயர் வந்துட்டு நீங்கள் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட சேலரி வருமானங்கிறது வருஷம் கூட்டிக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்படி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு 16 வருஷத்துலேயே உங்களோட 50 லட்ச ரூபா 51 லட்ச ரூபாங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு 50 lakhsஐ எடுத்துட முடியும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நீங்கள் இது ஷேர் மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் மேலே போகுதுங்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே வந்துட்டு ஷேர் மார்க்கெட் கீழே போகுதுங்கிறப்ப நீங்கள் ஐயையோ கீழே போகுதே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது. நீங்கள் ஒரு 5000 பே பண்ணுறீங்க மந்த்லி அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 100 யூனிட் கிடைக்கிது அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் கீழே போகிற டைமில் நீங்கள் வந்துட்டு 5000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட யூனிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். 100ங்கிற இடத்துல 110 யூனிட்ஸாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் மேலே தான் போக போகுது. ஆக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூனிட்ஸுங்கிறது அதிகமாகும், அதில் உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமா, அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, மற்ற ஃபண்டுங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஃபண்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.